பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் என்று பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் உம்முடைய வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நீர் செய்த அற்புதங்களை இந்த நாளில் உம்முடைய நாமத்திற்கும் வசனத்திற்கும் சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையினாக நேராக நாம் கடந்து போவோம். வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 145 சங்கீதம் 18 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அன்பிலே பட்சபாதம் இல்லாதவர் நம்முடைய கர்த்தர் என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் அவராக இருப்பதால் அவரால் எப்படி அன்பில் பாரபட்சம் காட்ட முடியும்? அவர் விரும்பித்தானே சகலவற்றையும் நம்மையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எனவே அவர் யாரையும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் தள்ளிவிடவே மாட்டார். இது அவருடைய அன்பின் சட்டமாயிருக்கிறது. இந்த வசனத்தில் நாம் அவரை கூப்பிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் அவரது அன்பை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இருவர் பழகினால் தானே ஒருவரை ஒருவர் யார் என்று அறிந்து கொள்ளவும், எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளவும் முடியும். பழகாமலும் புரிந்து கொள்ளாமலும் யார் மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ள முடியும்? எனவே நமது தேவைகளின் நேரங்களிலாவது உண்மையாய் கட்டாயமாய் கர்த்தர் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் அவரை கூப்பிடும் பொழுது, அதற்காக தான் வேதம் சொல்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி கூப்பிடும் பொழுது அந்த உண்மையை பார்த்து அவர் சமீபமாகிறது. அது யாராயிருந்தாலும் எல்லாருமே அவருடைய படைப்புகளாக இருக்கிறதினாலே நம்ம எல்லோருக்கும் வேண்டிய நன்மையை அவர் நிச்சயமாக செய்வார். இந்த வசனத்திற்கு ஏற்ற வண்ணமாய் இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு வாரத்திற்கு முன்பாக எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு
திண்டுக்கல் பகுதியிலிருந்து எனக்கு அந்த ஃபோன் வந்தது. என்னன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா உங்கள் நம்பரை இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற திண்டுக்கல்லில் இருக்கிற ஒரு நர்ஸ் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னாங்க. சரிங்கம்மா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்கன்னா இப்போ யாரையாவது அட்மிட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், என்னுடைய பேத்தி அட்மிட் பண்ணியிருக்கிறேன். அந்த பாட்டியுடைய பேர் எனக்கு சரியாக அந்த ஃபோனில் கேட்கவில்லை. அந்த பிள்ளைனுடைய பெயரை ஜபத்திற்காக நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். அப்போ கவிநித்ரா அப்படின்ற ஒரு பெயரை சொல்லி 8 மாத பெண் குழந்தை, ஏற்கனவே இந்த பிள்ளைக்கு வயிற்றுவே நிறைய பிரச்சனை இருந்ததுனால 2 ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த 2 ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் அந்த பிள்ளைக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால 3வது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஐயா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. 8 மாத குழந்தை இது எப்படி தாக்கு பிடிக்கும்? ஆனால் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் மூலமாகவும் இந்த பிள்ளைக்கு ஒரு பூரண சுகம் கிடைக்கும்னு எங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் தெய்வங்களை வேண்டிக்கங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் முடிச்சுக்கிட்டு இருந்த வேளையில் அங்கே இருந்த ஒரு நர்ஸ் அம்மா அவங்க உங்கள் நம்பரை கொடுத்து இந்த ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள், இவர் ஜெபம் பண்ணுவார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த குழந்தைக்கு சுகம் கொடுப்பாரு அப்படின்னு. ஏசப்பா என்னுடைய பிள்ளைக்கும் சுகம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏம்மா இன்றைக்கு பிறந்து கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் தான் அந்த பிறப்பை கொடுக்குறவராக இருக்கிறதுனால அவர் கொடுக்குற பிள்ளைய அவர் ஒரு நாள் விட்டுட மாட்டார். நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்தம்மா சொன்னாங்க, என்னுடைய சூழ்நிலை நான் நம்பி தானே ஆகணும், இதை தானே நான் உண்மையாக சொல்லணும். எனக்கு ஏசப்பா மேலே எப்போ தெரியுமா நம்பிக்கை வரும்? அவர் செஞ்சாருன்னா தான் ஐயா நம்பிக்கை வரும். ஏன்னா அவர் நான் இதுவரை தேடினது கிடையாது. ஆனால் இப்போ தேட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கும் போது இந்த சந்தர்ப்பத்தை நான் உபயோகப்படுத்திக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னாங்க. உண்மையாம்மா நான் அந்த வசனம் உங்களுக்கு சொல்கிறேன்னு இந்த வசனத்தை சொல்லி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அது யாராக இருந்தாலும், என்ன மதம் என்ன ஜாதி அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறதே இல்லை. அது மட்டுமல்ல, உண்மையாய் நம்ம கூப்பிடும்போது நம்முடைய ஜபத்திற்கு நம்ம கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுத்து நமக்கு காரியத்தை செய்வார் என்ற அந்த ஒரு சின்ன நம்பிக்கை. இதை நீங்கள் இந்த நம்பிக்கையை வைக்கிறதே நீங்கள் செலவு பண்ண வேண்டியதே கிடையாது. ஒரு நம்பிக்கை தான் வைக்கணும். 2வது, இப்போ உங்களுடைய சூழ்நிலை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீங்க. வேணா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். ஐயா தயவு செய்து பண்ணுங்கள், தொடர்ந்து அந்த பிள்ளை நல்லாகிற வரலாம் ஜெபம் பண்ணுங்கள், நாளைக்கு அந்த ஆப்ரேஷன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னாங்க. சரிம்மா நீங்கள் பயப்படாதீங்க, உண்மையாக நம்புங்க. நீங்கள் கூப்பிடுற இந்த கூப்பிடுதலுக்கு நான் கூப்பிடுறதுக்கு மாத்திரம் இல்லைம்மா, நீங்கள் யாரோன்னு உங்களை நினச்சிக்காதீங்க. நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளை தான், நீங்களும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவங்க தான். அதனால் நீங்கள் கூப்பிடுங்க, நானும் கூட சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் பிள்ளைக்கு நிச்சயமாக சுகம் கொடுப்பாருன்னு நம்பி உண்மையாக கூப்பிடுங்கன்னு சொன்னப்போ என்னோட கூட சேர்ந்து அழுகையோடு அந்த அம்மா அந்த நாளிலே ஜெபம் செய்தார்கள். கர்த்தருடைய நாம் மைப்படுவதாக 3 நாட்கள் தொடர்ந்து அவங்க ஃபோன் பண்ணி ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக ஆப்ரேஷன் முடிந்து அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதாகவும், இன்னும் 2 தினங்களுக்குள்ளாக வருகிற சனிக்கிழமைக்குள்ளாக அந்த பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பிடுவோம். இனி பிள்ளை குறித்து கவலைப்படாதீங்க, பிள்ளைக்கு பூரணமான சுகம் கிடைச்சிருக்குது. உண்மையாகவே நீங்கள் நம்பின தெய்வம் தான் இந்த பிள்ளைக்கு சுகம் கொடுத்ததுன்னு எல்லாம் சொல்கிறாங்க ஐயா. ஆனால் உண்மையாக இந்த சூழ்நிலையில் நான் நம்பினது வேறு எந்த தெய்வமும் இல்லை, அந்த ஏசப்பா தான் அப்படின்னு அந்த அம்மா சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த கவிநித்ராவுக்கு கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். பெரியமார்களே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிறீர் என்ற வசனத்தை நம்பி அந்த நாளிலே நாங்கள் ஜெபித்த இந்த ஜெபத்துக்கு பதில் தந்து அந்த 8 மாத குழந்தைக்கு இந்த 3வது ஆப்ரேஷனிலே ஒரு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்க சித்தம் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மருத்துவர்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியாக சுகத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி. காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து அந்த குடும்பத்தார் உண்மை பற்றி கொண்டு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்தீராக. இந்த சாட்சியை கேட்கிற நாங்கள் ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தரை உண்மையாய் நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நாளை தினத்தில் சபையில் கர்த்தரை நாம் ஆராதிப்போம் பிரியமானவர்களே.